வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரையந்தசார மணவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்யதிதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரமாஸ்ரயாமஹ. நமஸ்பாயை. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 6ல இருந்துட்டு இருக்கும். சென்ற வகுப்புல ஸ்தானானி பிரயத்னாஸ்ச, அதை தொடர்ந்து மாகேஸ்வராணி சூத்ராணி அப்படிங்கிற அந்த 14 சூத்திரங்களை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். இன்றைய தினம் ஒரு சுபாஷிதம், அந்த சுபாஷிதத்தை பார்த்துட்டு சந்தி பிரகரணத்துக்குள்ள நம்ம என்ட்ராக இருக்கும். முதல்ல ஒரு சுபாஷிதம், அது என்ன சுபாஷிதம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்க, சுபாஷிதம் நீதி சாஸ்திரத்திலிருந்து எடுத்திருக்கு. நீதி சாஸ்திரே மனஸ்யேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் மனஸ்யன்யத் வச்சஸ்யன்யத் கர்மண்யன்யத் துராத்மனாம். ரொம்ப சிம்பிளா புரியும் அர்த்தம், நமக்கு கஷ்டமே இல்லை. மனஸ்யேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் மனஸ்யன்யத் வச்சஸ்யன்யத் கர்மண்யன்யத் துராத்மனாம். என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாக்குலையும் வெளிப்படணும். மனசுலையும் வாக்குலையும் என்ன வெளிப்படுத்துறோமோ அதுதான் கர்மாவாலையும் நம்ம செயல்படுத்தணும். அதுதான் யாருடைய பண்புன்னு சொல்றா? மகாத்மனாம் பண்பு. சான்றோர்கள் இருக்கா இல்லையா, மகான்கள் இருக்கா இல்லையா, உயர்ந்த பண்புகளை உடையவர்களா இருக்கா இல்லையா, சாதுக்கள் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவாளாம்? மனஸ்யேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம். என்ன நினைக்கிறாளோ அதுதான் சொல்லுவா, என்னத்தை சொல்றாளோ அதுதான் செயலாவும் செய்து காட்டுவா. அவதான் யாரு? மகாத்மா. அவளுடைய நற்பண்புகள் இதெல்லாம். மனஸ்யன்யத்து வச்சஸ்யன்யத்து கர்மண்யன்யத்து. அப்படியே மகாத்மான்ற இதுக்கு ஆப்போசிட் என்ன? துராத்மனாம். இவெல்லாம் மகான்களே இல்ல, சாதுக்களே அல்ல. யாரெல்லாம் அப்படி இருப்பான்னா, மனஸ்யன்யத்து அந்யத்து, மனசுல ஒண்ணு நினைப்பா, வச்சஸ்யன்யத்து மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வாயால வேற ஒண்ணு சொல்றது, அதே மாதிரி கர்மாவால வேற ஒரு விஷயத்த பண்றது இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. மனசுல நான் உண்மை வழி நடப்பேன் அப்படின்னு நம்ம மனசால நினைச்சா, நம்ம பேசும்போதும் சத்தியம் அப்படிங்கிறதோடு தான் பேசணும், உண்மையை தான் பேசணும். அதுக்கப்புறம் செயல் அப்படின்னு வரும்பொழுது என்ன சொல்றோமோ அதை தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செயல்படுத்துறது ஒண்ணுன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் இருக்க யாரு? மகாத்மனாம். அவளுடைய நற்பண்புகள் அது. அவளும் அப்படிதான் இருப்பா இல்லையா? சான்றோர்கள், சாதுக்கள், சத்புருஷால் அப்படி இருப்பா. ஆனா துராத்மனாம் அவ எப்படி இருப்பான்னாக்கா, மனசன்யத்து மனசுல ஏதோ ஒண்ணு நினைப்பா, வச்சஸ் அந்யத்து வேற ஏதோ ஒண்ணு பேசுவா, கர்மன் அந்யத்து வேற எதையோ ஒண்ணு செய்வா. அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லையா? மனசா வாச்சா காயா இல்லையா? மனோவாக்காயான்னு சொல்லுவா. மனசுல நினைக்கிறது தான் சொல்லணும், என்ன சொல்றோமோ அதுதான் செய்யணும் அப்படிங்கிறது இந்த இந்த நீதி சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஸ்லோகம் மூலமா நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். மனஸ்யேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் மனஸ்யன்யத்து வச்சஸ்யன்யத்து கர்மண்யன்யத்து துராத்மனாம் அப்படிங்கிறது நீதி சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகம். இதை தொடர்ந்து நாம சந்தி பிரகரணம் அப்படிங்கிறதுக்குள்ள பிரவேசம் பண்ண போறோம் இல்லையா? சந்திஹினா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கோ, இது வரைக்கும் நம்ம முதல் பாட்டுல என்ன பார்த்தோம்? அக்ஷர பிரகரணம் பார்த்து முடிச்சோம். அதனால இது 2வது டாபிக், சந்தி பிரகரணம். அதுல சந்தையா, நிறைய சந்திகள் இருக்கு. அது என்னென்ன சந்தி, முதல்ல சந்தினா என்ன அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுல அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் 1 by 1 நம்ம பார்க்கலாம். பாருங்கோ, வர்ணானாம் அதிசயிதா சந்நிதிஹி சந்திஹி. அதாவது
வர்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு அதிசயத்தா மிகவும் பொருத்தமான கரெக்டான ஒரு விஷயம். சந்நிதிகி சேர்க்கை இல்லையா, அது போய் அடையக்கூடிய இடம். சந்நிதிகி சந்திகி. இந்த வையாக்கரணால் இருக்கார் இல்லையா, இந்த வியாக்கரண சாஸ்திரம் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாலோ அவளுக்கெல்லாம் வையாக்கரணால் பேர். அந்த வையாக்கரணால் என்ன பண்ணுவானாக்கா, அர்த்தமாத்திரா லாகவேன புத்திரோத்சவா மன்யந்தே வையாக்கரணாகான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அரை மாத்திரை நம்ம சொல்றோம் இல்லையா, அ ஒரு மாத்திரை, ஆ 2 கால மாத்திரை இல்லையா, ரஸ்வம் தீர்க்கம். அதே மாதிரி அர்த்த மாத்திரானா என்னன்னாக்கா, இக்கு இச்சு இட்டு இத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கால அளவை கூட அவன் என்ன பண்ணுவாளாம், ரொம்ப பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லா பிரயோகம் பண்ணுவாளாம். அப்படி அந்த எக்ஸ்ட்ராவான வார்த்தைகளா, எக்ஸ்ட்ராவான அக்ஷரங்கள் கூட பிரயோகம் பண்ண மாட்டாளாம். அப்படி அந்த வையாகரனால் என்ன பண்ணுவானாக்கா, அந்த அர்த்த மாத்திரா அப்படிங்கிறது அவளுக்கு ஏதோ பெரிய புத்திர சந்ததி கிடைச்சா எப்படி ஒரு சந்தோஷம் அனுபவிப்பாளோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து அவ அந்த விஷயத்தை பார்ப்பாளாம் இல்லையா. ஒரு அரை மாத்திரை சேவ் பண்ணிட்டாலே போரும், மிச்சப்படுத்திட்டாலே போருமா. அப்படி ஒரு அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதனால வர்ணானாம் அதிசயிதா சந்நிதிகி சந்திகி, ரொம்பவும் நெருக்கமா ஒரு வர்ணங்களை கொண்டு போயிட்டு அதுல என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, சந்நிதினா ஒரு இடம், அது போய் சேர்ற இடம். ஒரு வர்ணத்தோட இன்னொரு வர்ணம் ரொம்ப நெருக்கமா, அதுவும் எப்படி இருக்கணும், கரெக்டா இருக்கணும், பெர்ஃபெக்டான அக்ஷரத்தோட தான் சேர்க்க முடியும். எல்லா எழுத்தையும் எல்லாத்தோடய கொண்டு போய் சேர்த்துட முடியாது. அப்படி சேர்க்கும் பொழுது அங்க ஒரு மாற்றம் ஒண்ணு ஏற்படும் இல்லையா, ஒரு கான்ஜுகேஷன், ஒரு இணைப்பானது ஒண்ணு ஏற்படும். அதுக்குதான் சந்திகின்னு பேர். சந்திகினா என்ன, வர்ணானாம் அதிசயிதா சந்நிதிஹி. அதிசயிதனா மிகவும் கரெக்டா இருக்கணும், கொண்டு போய் சேர்க்கறது நெருக்கமா கொண்டு அந்த இடத்துல சேர்க்கறது, அக்ஷரத்தோட இன்னொரு அக்ஷரம் சேர்க்கும் பொழுது, வர்ணங்களை சேர்க்கும் பொழுது ரொம்ப பொருத்தமானதா இருக்கணும். அப்படி பொருத்தமானதை நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு தான் சந்திகின்னு பேர். அது பாரு, இன்னும் டீப்பா பார்க்கலாம். ஏகஸ்ய வர்ணஸ்ய உச்சாரணானந்தரம், ஒரு வர்ணத்தை உச்சாரணானந்தரம்னா உச்சாரணம் பண்ண பிறகு, அபரஸ்ய வர்ணஸ்ய உச்சாரணம், அப்படிதான் நம்ம படிப்போம். ஒரு பதம் படிக்கும்போது எப்படி படிப்போம், ஒரு பதம் இருக்குனாக்கா ராமஹான்னு சொல்லும்போது என்ன பண்றோம், ர ம ஹ இல்லையா, ஒரு வர்ணத்துக்கு அப்புறமா இன்னொரு வர்ணத்தை என்ன பண்றோம், உச்சாரணம் பண்றோம் இல்லையா. ஏகஸ்ய வர்ணஸ்ய உச்சாரணானந்தரம் அபரஸ்ய வர்ணஸ்ய உச்சாரணம். அபரஹன ரெண்டாவது வர்ணம். ததஹ ததஹ பிறகு என்ன பண்றோம், திருத்தீயஸ்ய மூன்றாவது வர்ணம். ததஹ சதுர்த்தஸ்ய இத்யேவம் கிரமேண சப்தோச்சாரணம் பவதி. ஒரு சப்தத்தை, ஒரு வேர்டு, ஒரு சொல்ல நாம சொல்றோம். அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கிறது அப்படின்னாக்கா, ஒரு வர்ணத்தை உச்சாரணம் பண்ண பிறகு அடுத்த வர்ணம், அடுத்த வர்ணத்தை உச்சாரணம் பண்ண பிறகு அடுத்த வர்ணம், இப்படி கிரமமா தானே பண்றோம். அந்த மாதிரி இத்தியேவம் கிரமேண சப்தோச்சாரணம் இல்லையா, ஒரு சப்தத்தை நம்ம உச்சாரணம் பண்றோம், அப்படிதான் இருக்கும். சப்தோச்சாரணம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஏகஸ்ய வர்ணஸ்ய உச்சாரணானந்தரம் அபரஸ்ய வர்ணஸ்ய உச்சாரணம். ஒரு வர்ணத்தை சொன்ன பிறகு அடுத்த வர்ணம், அடுத்த வர்ணத்தை சொன்ன பிறகு திருதீய வர்ணம், அப்புறம் சதுர்த்தம். இந்த மாதிரி கிரமத்தில் தானே போயிட்டே இருக்கும். ஒரு சப்தத்தை நம்ம உச்சாரணம் பண்ணும் பொழுது அதுதான் நமக்கு ஞாபகப்படும். சரி, துவயோஹோ வர்ணயோஹோ உச்சாரணயோஹோ மத்தியே அர்த்தமாத்ரா காலாத் அப்படி அதிக காலேன வியவதானம் யதா ந பவேத். இப்போ ஒரு வர்ணத்தை உச்சாரணம் பண்ணிட்டு அடுத்த வர்ண உச்சாரணம் பண்றதுக்கு இடையில ஒரு அரை மாத்திரை சேவ் பண்ண முடியும், மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னாக்கா அது ரொம்ப பெரிய விஷயமா இல்லையா. அதுதான் சந்தி. துவயோஹோ வர்ணயோஹோ உச்சாரணயோஹோ மத்தியே அர்த்தமாத்ரா காலஹ சக்கியதே இத்யர்த்தஹ ததா உச்சாரணமேவ சந்திஹி. அப்படி நம்ம என்ன பண்றோம், ஒரு வர்ணத்துக்கு அப்புறமா இன்னொரு வர்ணம் சப்தோச்சாரணம் பண்றோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ரீதியில நம்ம என்ன பண்றோம், ரெண்டு வர்ணங்களுக்கு உச்சாரணயோகோ மத்தியே, உச்சாரணம் பண்றது நடுவில் அர்த்தமாத்ரா காலஹ சக்கியதே, நமக்கு அரை மாத்திரையை மிச்சப்படுத்த முடியும்னா கூட பண்ண முடியுமா. அப்படி பண்ணக்கூடியதுதான் தது ததா உச்சாரமே, அப்படி உச்சாரிக்கிறது சந்திகின்னு சொல்றான். ஏவம் சந்தௌ சதி கதாச்சித் வர்ணஸ்ய ஆதேசாதிகம் பவதி. சரி சுவாமி, அப்படி நீங்க சொல்லக்கூடிய வர்ணம் எப்படி வரும், வந்து சேரும், கனெக்ட் ஆகனாக்கா, ஏவம் சந்தௌ, இந்த மாதிரி நம்ம சந்தி காரியம் பண்ணும் பொழுது
கதாச்சித் வர்ணஸ்ய எதனா ஒரு வர்ணத்துக்கு ஆதேசாதிகம் பவதி. ஆதேசனா என்ன ஆகுனாக்கா அந்த இடத்துல வந்து சேரும். இன்னொரு எண்ணம் புதுசா ஒரு வர்ணமானது அக்ஷரமானது வந்து சேருமா, அதுக்கு பேர் ஆதேசம்னு பேர். இத்தம் ஆதேசாதிகம் ஏவ சந்திகாரியம் இத்யுச்சதே. இதம் ச சந்திகாரியம் பதஸ்ய மத்தியே பதையோர் மத்தியே வா சம்பவேத். இதுதான் சந்திகாரியம் பேரு. அந்த சந்திகாரியம் பதங்களுக்கு நடுவுலையும் வரலாம் இல்லையா. சந்திகாரியன்றது பதஸ்ய மத்தியே அல்லது பதயோகோ மத்தியே இடையிலையும் வரலாம், இல்ல ரெண்டு பதங்களை கனெக்ட் பண்ணும் பொழுதும் வரலாம் இல்லையா. இப்படியாக சந்திகாரியமானது இருக்கும். முதல்ல சந்தினா என்ன, அருகாமையில கொண்டு போய் சேர்க்கிறது, நெருக்கமா கொண்டு போய் சேர்க்கிறது. எது வர்ணங்களோட ஒரு வர்ணங்கள் எப்படி கரெக்டா இருக்கணும், மிகவும் பொருத்தமான அக்ஷரங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் சந்திகின்னு பேரு. பதம் எப்படி உச்சாரணம் பண்றோம், சப்தோச்சாரணம் எப்படி பண்றோம், ஒரு வர்ணத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வர்ணம், தித்தீய வர்ணம், அப்புறம் திருத்தீய வர்ணம், அப்புறம் சதுர்த்த வர்ணம் சொல்லிட்டு கிரமேண என்ன பண்றோம், சப்தசிய உச்சாரணம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி துவயோகோ வர்ணயோகோ உச்சாரணயோகோ மத்தியே இப்ப ரெண்டு வர்ணங்களை உச்சாரணம் நடுவில் ஏதாவது ஒரு அர்த்த மாத்திராவா அதை மாத்த முடியும்னா பண்ணலாம். சரியா. அப்படி பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு தான், அந்த உச்சாரணத்துக்கு தான் சந்தின்னு பேரு. அப்படி அந்த சந்தி எப்படி வரும், கதாச்சித் வர்ணஸ்ய ஆதேசாதிகம் பவதி. ஆதேசனா அந்த புதுசா ஒரு அக்ஷரமானது வந்து உட்காருமா, அந்த உட்காரத்துக்கு பேர் தான் ஆதேசம்னு பேர். இத்தம் ஆதேசா, இப்படி அந்த ஆதேசன்றது சந்திகாரியம் அதுதான் சந்திகாரியம் சொல்றான். இதம் ச சந்திகா, அந்த சந்திகாரியம் என்ன, பதஸ்ய மத்தியே ரெண்டு அந்த பதங்களுக்கு இடையிலையும் வரலாம், அல்லது பதையோர் மத்தியே ரெண்டு பதங்களுக்கு நடுவுலையும் வரலாம் அப்படின்றத இந்த முதல் பேராகிராஃப் நமக்கு காண்பிச்சு கொடுக்குது. சரி, உதாரணம் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு என்ன உதாரணம் எப்படி அப்படின்றத உதாரணத்தோட பார்த்தா நமக்கு இன்னும் சுலபமா புரியும். யதா, யதானா அதுக்கு உதாரணம் காமிச்சிருக்கா. எக்ஸாம்பிள், அரே பிளஸ் ஏ, அரே பிளஸ் ஏ, அது என்ன ஆகுது பாருங்க, அரையேன்னு மாறுது. அரே ஏ அப்படின்னு சொல்லாம அத என்ன பண்ணிடுறா, சந்தி பண்ணிடுறா, அரையே. இது பதங்களுக்கு மத்தியே வருது இல்லையா, ஒரு பதம் தான், அரையேன்றது ஒரே பதம் தான். அரே பிளஸ் ஏ அது எப்படி மாறிடுது, அரையேன்னு மாறுது. அடுத்து பாருங்க, ரெண்டு பதங்கள் அதுக்கு நடுவில் எப்படி வருது, இதி பிளஸ் அபி இத்யபி, இதி பிளஸ் அபி இத்யபி. அത്ര ஆத்யே பதஸ்ய மத்தியே द्वितीये பதையோர் மத்தியே சந்திகாரியம் பிரவருத்தம். இப்ப நான் சொன்னதா அவ சம்ஸ்கிருத சொல்றான். முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் என்ன, பதஸ்ய மத்தியே அது சந்திகாரியம். ரெண்டாவது என்ன இருக்கு அப்படின்னாக்கா பதையோர் மத்தியே இரண்டு பதங்களுக்கு நடுவுல, அரையேன்றது பதஸ்ய மத்தியே, இதி பிளஸ் அப்படின்றது பதையோர் மத்தியே இரண்டு பதங்களை கனெக்ட் பண்ணும்போது ஏற்படுறது இல்லையா. இதுதான் அதிசயிதா சந்நிதிஹி சந்திஹி இத்யுச்சதே. அந்த இது வந்து இங்க நம்ம பொருத்தி பார்க்கலாம். சரி, அடுத்து என்ன சொல்றா பாருங்கோ அப்படின்னாக்கா லோகேது. லோகேனா நம்ம அதாவது நடைமுறையில வந்து லோக விவகாரத்துல என்ன பண்றோம், சந்திகாரியம் இத்தியர்த்தே சந்திஹி, சந்திகாரியம்னு சொல்லாம சந்திஹி அப்படி விவகாரா கிரியத்தே. நாம அதுதான் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா சந்திகாரியம் அப்படிங்கிறதுக்கு சந்திஹி அப்படிங்கிற பதத்தை நாம விவகாரம் கிரியத்தே, விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நடைமுறையில அப்படி அப்படி இருந்துட்டு இருக்கு, சந்திஹின்னு தான் சொல்றோம். சரி, அத்தஹ தேர்ஃபோர் சந்தி பிரகரணம் இத்தியஸ்ய சந்திகாரிய பிரகரணம் இத்தியர்த்தஹ. சந்தி பிரகரணம்னா என்ன, சந்திகாரிய பிரகரணம்ன்றது நம்ம ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான். சந்தி பிரகரணனாலும் சந்திகாரிய இத்தியர்த்தஹ பிரகரணம் ஒண்ணுதான். பாருங்க, என் சந்திஹி இத்தியஸ்ய என் ரூப சந்திகாரியம் இத்தியர்த்தஹ. என் சந்தின்னு சொல்லுவா, அதுக்கு என்ன பேரு டீப்பா, என் சந்திகாரியம் இத்தியர்த்தஹ அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். என் சந்தினாலும் என் ரூப சந்திகாரியம்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இத்தம் ச சந்தி பிரகரணே சந்தி சப்தா சந்திகாரிய பரஹா இது ஞேயம். சோ சந்தி சப்தஹானாலும் அதுக்கு இன்னொரு பேர் என்ன, சந்திகாரியம் இல்லையா, ரெண்டும் ஒண்ணுதான். என்ன புரிஞ்சுங்கோ, சந்திகாரியனாலும் சந்திகினாலும் ஒரே பொருளைத்தான் கொடுக்கும், கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். அதுதான் நமக்கு இங்க தெளிவா புரிய வைக்கிறேன். என்ன புரிய வைக்கிறா, இத்தம் ச சந்தி பிரகரணே சந்தி சப்தா சந்திகாரிய பரஹா இது, அதுக்கு இன்னொரு பேர் பரியாய பதம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதேசாதிகம் சதுர்தா சம்பவதி. இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, ஆதேசாதிகம் பவதின்னு பார்த்தோம்.
ஆதேசம்னா என்ன பண்ணோம், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துல வந்து உட்காருன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் சந்திக்காரன்னு பார்த்தோம். அதுக்கு ஆதேச ரூபம்னு பேர் கொடுத்தோம். அப்படி அந்த ஆதேசம் அப்படிங்கிற இது எத்தனை வகையா மறுபடியும் பிரிக்கப்படுகிறதுனாக்கா, ஆதேசாதிகம் சதுர்த்தா சம்பவதி, 4 விதங்களாக பிரிக்கிறார். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, சந்தினா என்ன, சந்தி காரியம்னா என்ன, ரெண்டு அதாவது பதத்துக்கு மத்தியும் வரலாம், பதையோரும் வரலாம், பதையோர் மத்தியும் வரலாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிட்டோம். அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து என்ன பண்றோம், ஆதேசாதிகம்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, ஆதேச ரூபமும் அந்த சந்தி வரும்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஆதேசாதிகம் அப்படிங்கிறது எத்தனை விதம், சதுர்த்தா சம்பவதி, 4 விதமா பிரிச்சுக்கிறோம். அவை யாவை, இதான் முக்கியமான இடம். ஆதேச ரூபேன, ஆகம ரூபேன, லோப ரூபேன, பிரகிருதி பாவ ரூபேன அப்படின்னு சந்தினாலே இந்த 4 மையமா வச்சுதான் இயங்கும். சந்தினாலே ஒரு ஒரு எழுத்தானது ஆதேசமா வரும்னு பார்த்துட்டோம். அதுதான் சந்தி காரியம். அப்பேற்பட்ட அந்த சந்தி அப்படிங்கிறது எத்தனை வகையா பிரிக்கப்படுகிறது அப்படின்னாக்கா, பேசிக்கலி 4 டைப்ஸ், 4 விதமா கிளாசிபிகேஷன் பண்றான். அதோட பிரதானமான பேர் என்ன, ஆதேச ரூபேன, ஆதேசா, ஆகமஹா, லோபஹா, பிரகிருதி பாவஹா. இந்த 4 இதைதான் பிரதானமா வச்சு வரும். சரியா, அடுத்து என்ன பார்க்க போறோம், ரூபம்னா அதனுடைய தோற்றம், ஆதேச ரூபம், ஆகம ரூபம், லோப ரூபம், பிரதிபாவ ரூபம், தோற்றம் எப்படி இருக்கும். பேசிக்கலா அதோட பெயர்கள் என்ன, ஆதேசா, ஆகமஹா, லோபஹா, பிரகிருதி பாவஹா அப்படிங்கிற அந்த பெயர்களை நம்ம இப்ப நம்ம என்ன பண்றோம், நாமகரணம் பண்றோம். எதனுடைய நாமகரணம், எதனா ஆதேசாதிகம் சொன்னோம் இல்லையா. அப்படின்னா என்ன, ஒரு சந்தி காரியம் அது இல்லையா. ஒரு எழுத்துக்கு ஒரு எழுத்து 2 எழுத்து நம்ம வந்து ரொம்ப கனெக்ட் பண்றோம் அப்படின்னும் பொழுது அங்க நிகழக்கூடிய அதுக்கு ஆதேசம் அப்படின்னு பேர். மேல பார்த்தோம் இல்லையா, எங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா, மேல பார்த்தோம் பாருங்க, எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா, சந்தி காரியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. one second please. சக்கியதே உச்சாரண சந்தி சந்தோ கதாச்சித் வர்ணஸ்ய, அங்க பாருங்க, ஏவம் சந்தௌ சதி கதாச்சித் வர்ணஸ்ய ஆதேசாதிகம் பவதி. சந்தியில கதாச்சி என்ன பண்ண, வர்ணம் ஆதேசமா வந்து வரும்னு சொன்னோம் இல்லையா. அந்த வர்ணங்கள் வரக்கூடிய அந்த ஆதேசத்துக்கு என்ன பேர் இருக்கிறோம், மறுபடியும் 4 விதமா பிரிக்கிறோம். சதுர்த்தா சம்பவதி என்ன பேரு, ஆதேசா, ஆகமஹா, லோபஹா, அதுக்கப்புறம் பிரகிருதி பாவஹான்னு பேர். சரி, முதல்ல என்ன பண்ண போறோம், ஆதேசம் நாம கிம், அது முதல் வகை இருக்கு இல்லையா. அதுல ஆதேசம்னா என்ன, ஆதேசனாக்கா யோ பூத்வா பவதி சஹ ஆதேசா இது பாஷ்யக்காரன உக்தம். மகாபாஷ்யக்காரர் இப்படி சொல்றார், ஆதேசனா யோ பூத்வா பவதி சஹ ஆதேசா இது பாஷ்யக்காரன உக்தம். அப்படின்னா என்ன, பூர்வஸ்திதம் அக்ஷரம் நிரஸ்ய நூதனஸ்ய அக்ஷரஸ்ய உதயா ஏவ ஆதேசா. அதுக்கு இன்னும் போகும்போது சொல்லுவா, அடுத்து பாருங்க, சத்ருவத ஆதேசா அப்படின்னு டெபினேஷன் அது கொடுக்குறா பாருங்க. அதையேவ சத்ருவத ஆதேசா இது என்ன பண்றா அப்படின்னாக்கா, விருத்தாக விவஹரந்தி, அதாவது ஒரு எழுத்த எடுத்துட்டு இன்னொரு எழுத்து வந்து உட்காரும். அப்ப என்ன பண்றது பாருங்க, ஏற்கனவே இருக்கிற எழுத்த எடுத்துட்டு இது வந்து உட்காந்துக்கும் ஆதேசமா இல்லையா. வந்து உட்காரத்துக்கு பேர், வேற ஒரு அக்ஷரம் வந்து உட்காரத்துக்கு பேர் ஆதேசம்னு பேர். அது எப்படி இருக்கும் அந்த நிகழ்வு அப்படின்னாக்கா, சத்ருவத ஆதேசா, சத்ருவத், ஒரு எதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, அவன் அந்த பதவியை அடையணும்னா என்ன பண்ணுவான், இவன் போய் அவன் பக்கத்துல உட்காந்துப்பானா, இல்ல அவன் மடியில போய் உட்காந்துப்பானா, கிடையாது. அவனை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு அந்த சேர்ல போய் உட்காருவான். அப்ப என்ன அர்த்தம், ஒரு ராஜா இருக்கான், இன்னொரு ராஜா அந்த அரசாங்கத்தை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த ராஜாவை மொத்தமா எடுத்துடணும் இல்லையா. அப்பதான் இவன் போய் அந்த சிம்மாசனத்தை அலங்கரிக்க முடியும். அப்போ சத்ருவதாதேசா, அப்ப என்ன ஆறுது, சத்ருனா எதிரி. ஒரு நாட்டு ராஜா ஒரு ராஜாவை என்ன பண்ணுவான், அழிச்சிட்டு தான் இவன் அங்க வருவான். அந்த மாதிரி நம்ம சந்தி காரியம் பண்ணும் பொழுது அதுல ஒரு வகையான சந்தி என்னன்னாக்கா ரூபம் ஆதேசான்னு பேர் கொடுக்கும். அப்படின்னா எடுத்தா யோ பூத்வா பவதி சஹா ஆதேசா, உன்னை எடுத்துட்டு இன்னொரு அக்ஷரம் வந்து உட்காரும் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்காரு இல்லையா. அப்படின்னா அர்த்தம் பூர்வஸ்திதம் அக்ஷரம் நிரஸ்ய,
பூர்வனா முன்பு இருந்த எழுத்தை நிரஸ்ய எடுத்துட்டு நூதனஸ்ய அக்ஷரஸ்ய உதயஹா ஏற்கனவே இந்த அக்ஷரத்தை அழிச்சிட்டு நிரஸ்யன எடுத்துட்டு நூதனஸ்ய அக்ஷரஸ்ய உதயஹா புதியதாக ஒரு அக்ஷரமானது வரும். அதுவே ஆதேசா. அதையேவ சத்ருவதாதேசா இது விருத்தாக விவகரந்தி. நம் முன்னோர்கள்லாம் இருக்கா இல்லையா, முதியோர்கள்லாம் இப்படிதான் சொல்லுவா. சத்ருவதாதேசா இது விவகரந்தி. அயமேவ ஆதேசா பூர்வஸ்ய ஸ்தானே பரஸ்ய வாஸ்தானே சியாத். அது எப்படி வரும்னாக்கா, ரெண்டு எழுத்து இருக்கு, ரெண்டு பதங்கள் இருக்கு. அந்த பதங்கள் இருக்கக்கூடிய எழுத்தை எடுத்துட்டு அது பூர்வம்னா முதல் ஃபர்ஸ்ட் பதத்தினுடைய எண்டிங்ல வருமா அல்லது அடுத்த பதத்தினுடைய பிகினிங்ல வருமா, அதுதான் அயமேவ ஆதேசா பூர்வஸ்ய ஸ்தானே பரஸ்ய ஸ்தானே வா சியாத். இல்லையா, அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு புரியும். பாருங்க, பூர்வபரையோகோ ஸ்தானே அப்படி சியாத், ரெண்டுலயுமே வரலாம் இல்லையா. பூர்வம்னா ஒரு எழுத்தினுடைய முடிவு, பரம்னா ஒரு ஒரு சொல்லு சாரி பூர்வம்னா ஒரு எழுத்தினுடைய முடிவு, எழுத்துன்ற மறுபடியும் ஒரு பதத்தினுடைய முடிவு. பரம்னா ஒரு சொல்லினுடைய ஆரம்பம், பதத்தினுடைய ஆரம்பம். இதுதான் பூர்வம் பரம். பூர்வம்னா என்ன சொல்ற, ஒரு பதத்தினுடைய முடிவு. பரம்னா என்னது அப்படின்னாக்கா ஒரு சொல்லினுடைய ஆரம்பம். அந்த அக்ஷரத்தை மாத்திரம் எடுத்துக்கணும். பூர்வபரையோகோ ஸ்தானே பிரவர்த்தமானஹ ஆதேசா ஏகாதேசா இது சப்தேன விவஹ்ரியந்தே யதா. அங்க உங்களுக்கு நல்லா கிளீனா புரியும் பாருங்க. எதி பிளஸ் அபி, எதி பிளஸ் அபி என்னவா இருக்கு, யத்யபி. எதி பிளஸ் அபி யத்யபி. இங்க நம்ம என்ன பார்க்கணும், எப்படி சுவாமி இங்க ஆதேசம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, எதினும் போது கடைசியா என்ன முடியுது அப்படின்னாக்கா பூர்வம். அதான் எதினும் போது இகாரம் இருக்கு. ய இது எகாரம் தகாரம் இகாரம். அப்ப இகாரம் கடைசியா இருக்கு. அது கூட என்ன சேர்க்கிறோம், அப்பி. அப்பின்னு சொல்லும் போது அதனுடைய பரம் என்னவா இருக்கு, பராட்சரம் ஆரம்பத்துல அகாரம் இருக்கு. அப்ப என்ன வருது பாருங்க, இகாரம் அகாரம். இதனுடைய இடத்துல என்ன வருது பாருங்க, எதி பிளஸ் அபி. என்ன வருது, இகாரத்தை எடுத்துட்டு எகாரமானது வருது. இகாரத்தை எடுத்துட்டு இகாரம் காணாம போயிடுது பாருங்க. எதி பிளஸ் அபி சொல்லும்போது எதி பிரிச்சாக அப்பின்னு தெரியும், சேர்க்கும் போது எத்யபி. எத்யபி இகாரம் போயிடுது, எகாரம் வந்துடுது. அத்த இகாரஸ்ய ஸ்தானே யகாராதேசா. அடுத்து பாருங்க, கண பிளஸ் ஈஷா. கண பிளஸ் ஈஷா. இங்க என்ன கணனும் போது என்ன முடிஞ்சிருக்கு, அகாரத்துல முடியுது. ஈஷான்ற அந்த சப்தத்தை என்ன ஆரம்பமா இருக்கு, ஈகாரம் இருக்கு. கண பிளஸ் ஈஷா சேர்த்தா என்ன ஆகுது, கணேஷா. இல்லையா, கண பிளஸ் ஈஷா சேர்த்து சொல்லும்போது கணேஷா. அத்த பூர்வபரையோகோ அகார ஏகாரையோகோ ஸ்தானே. அகாரத்தையும் எடுத்துருத்து இல்லையா, இகாரத்தையும் எடுத்துருத்து, சேர்ந்து ஏகாரம் ஒரே ரூபமா ஏகாதேசமா வந்திருக்கு. இதுதான் ஆதேசம். அதுக்குதான் என்ன சொல்றா, சத்ருவதாதேசா அப்படி முன்னோர்கள் சொல்றா. மகாபாஷ்யக்காரர் என்ன சொல்றார், யோபூத் பவதி சஹ ஆதேசா. இதுதான் எக்ஸாம்பிள். எதுக்கு, ஆதேசம் அப்படின்ற ஒரு சந்தி இருக்கு இல்லையா, ரூபம் பார்த்தோம் இல்லையா. ஆதேச ரூபத்துல முதல்ல என்ன இருக்கு, ஆதேசம் ஆகமம் லோபம் பிரகதிபாவம். இதுல நம்ம பார்த்தது முதல்ல என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா ஆதேசா பார்த்தோம். சரி, அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, ஆகமஹா. இன்னைக்கு ரெண்டு பார்க்கலாம். இந்த பிரதானமான நான்குல இன்னைக்கு ரெண்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன பார்த்தோம், சந்தினா என்னன்னு பார்த்தோம், அது எப்படி நடக்கிறதுன்னு பார்த்தோம். பதத்துக்கு மத்தியேவும் வரும், ரெண்டு பதங்களுக்கு நடுவுலையும் வரும். இதனுடைய நோக்கம் என்ன, அர்த்தமாத்திரா லாகம் இல்லையா. அர்த்த மாத்திரா காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும், அரை மாத்திரையை கூட நம்மளால மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கறத நோக்கம். அந்த உத்தேசிச்சு என்ன பண்றா, சந்தி காரியமானது நடக்கிறது அப்படிங்கறத மேற்கொண்டு பார்த்துட்டு அந்த எக்ஸாம்பிளும் கொடுத்தோம். அதை கொடுத்துட்டு என்ன பண்றோம், அந்த சந்தி காரியம் ஆதேசமா வரும்னு சொன்னோம் இல்லையா. ஆதேசாதிகம் சதுர்தா. ஆதேசம் முதலானது சந்தி மொத்தம் எத்தனை இருக்குனாக்கா 4 விதமா இருக்குமா பிரதானமா. ஆதேசம் ஆதேசாதிகம் என்னது, ஆதேசம் ஆகமம் லோபம் பிரகதிபாவா. அதுல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது ஆதேசம்னா என்ன, ஆதேச ரூபம்னா என்ன, ஆகம ரூபம்னா என்ன. இப்ப ஆதேசம் பார்த்துட்டோம், அடுத்து ஆகமா. அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஆதேசத்துக்கு என்ன சொன்னோம், சத்ருவத் ஆதேசான்னு சொன்னோம் இல்லையா. ஆகமத்துக்கு என்ன சொல்ல போறோம், மித்ரவத் ஆகமஹா. என்ன பண்ண போறோம், ஸ்திதஸ்ய வர்ணஸ்ய பார்ஷ்வே என்ன பண்றது, அபூர்வதையா அபரஸ்ய வர்ணஸ்ய உற்பத்தி ஆகமஹா. வெரி சிம்பிள்.
ஏற்கனவே ஒரு வர்ணம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இன்னொரு வர்ணம் என்ன போறது, வந்து சேர போறது, அவ்வளவுதான். அப்போ பூர்வ வர்ணத்தை அது எடுக்காது, டிஸ்டர்ப் பண்ணாது, அதுவும் பக்கத்துல வந்து உட்காந்து. இப்ப நண்பன் எப்படி இருப்பான், எதிரினா எதிரி அவனுடைய எனிமையை அழிச்சிட்டு தான் அவன் போய் அங்க உட்காருவான். ஆனா நண்பன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, அதுதான் ஆகமஹா. மித்ரவத் ஆகமஹா, மித்ரன் நண்பன் இல்லையா. அப்ப இந்த சந்தி என்ன பண்ணுனாக்கா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பூர்வம்னா முன்பு ஏற்கனவே இருந்த அந்த அக்ஷரத்தை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம இது போய் பக்கத்துல உட்காந்துக்கும். இதான் ஸ்திதஸ்ய வர்ணஸ்ய பார்ஷ்வே பார்ஷ்வே பூர்வதயா அபரஸ்ய வர்ணஸ்ய உற்பத்தி ததேவ ஆகமஹா இத்யுச்சதே. இன்னும் நல்லா புரியுனாக்கா, மித்ரவத் ஆகமஹா இது ஃபலிதார்த்தா. மித்ரவத் ஆகம்னா இன்னும் ஸ்பஷ்டமா தெரியும். சத்ருவத் ஆதேசா, மித்ரவத் ஆகமஹா இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரி, இதுக்கு எப்படி உதாரணம் பார்க்கலாம் அப்படின்னா, அது உதாரணத்தோட பார்த்துட்டு இந்த ரெண்டோட நிறுத்திப்போம். அப்புறம் அடுத்த வகுப்புல அடுத்த ரெண்டு பார்க்கணும். ஆதேசம் ஆகமம் அப்படிங்கிறத பார்த்துப்போம். அடுத்த வகுப்புல என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, லோபா பிரகதிபாவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடைசியா இப்ப நான் பார்த்தேன் இல்லையா, ஆகமம் அப்படின்றத எக்ஸாம்பிள் பாருங்க. யதா அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் என்ன இருக்கு, பட்டன் பிளஸ் அஸ்தி, பட்டன் பிளஸ் அஸ்தி, பட்டன் அஸ்தி, பட்டன் பிளஸ் அஸ்தி பட்டன். இங்க என்ன வந்திருக்குனாக்கா, நகாரம் வந்திருக்கு, ஆனா இன்னையும் எடுக்கல, அகாரத்தையும் எடுக்கல. பட்டன்னு முடியும் போது இன்னும் முடிஞ்சிருக்கு, அஸ்தினும் போது அகாரம் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் அப்படியேதான் இருக்கு. பட்டன்னு ந வந்து சேர்ந்திருக்கு, ந என்ன இருக்கு அப்போ நஸ்தி, பட்டன் நஸ்தி, டிஸ்டர்ப் பண்ணல. அதுல அத்த அகாராத் பூர்வம் அபூர்வா நூத்தனஹ அபரோ நகாரஹ உற்பன்னஹ, அவ்வளவுதானே. எக்ஸ்ட்ராவா புதுசா ஒரு நகாரமானது வந்திருக்கு. அது என்ன பண்ணிருக்கு, ஏற்கனவே இந்த நகாரத்தை எடுத்துட்டா, எடுக்கல. பட்டன் அஸ்தி ரெண்டு இன்னும் இருக்கு பாருங்க, பட்டன்னு பிளஸ் அஸ்தி நகாரம் சேர்த்தோம் இல்லையா, அது என்னவாச்சு பட்டன் அஸ்தி, எதையும் டிஸ்டர்ப் பண்ணல, அது வந்து எக்ஸ்ட்ராவா உட்காந்து. இதுதான் மித்ரவத்து ஆகமஹா. சத்ருவத்து ஆதேசா, மித்ரவத்து ஆகமஹா அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். சரியா, பாருங்க. சோ இதோட நம்ம இன்றைய தினத்தை என்ன பண்ணோம், ஆதேசம்னா என்ன, ஆதேச ரூபம்னா என்ன, ஆகம ரூபம்னா என்னன்றது தெரிஞ்சிடும். அடுத்த வகுப்புல லோபகானா என்ன, பிரகதிபாவகான்ன்றது தெரிஞ்சுட்டு, இனி வரக்கூடிய சந்தியில இதுக்கு கீழே தான் வரும், இதை மையமா வச்சுட்டு தான் இனிமே எல்லாமே வந்து பார்க்க போறோம். சரியா தாசன், இதெல்லாம் சம்சயம் இருந்தா கேளுங்கோ, சொல்றேன், இல்லைன்னா கிளாஸை முடிச்சுக்கலாம். அடியேன் தாசன். அடியேன் விஜயலட்சுமி. சின்னதா டெஸ்ட் சொன்னீங்களே, பண்றேன் போலிய கிளாஸ் முடியலையே, பண்றேன், பண்ணித்தரேன். ஓகே, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், கொஸ்டின்ஸ்லாம் நான் பண்றேன். தாசன் சுவாமி. அடியேன் வசந்தி, சொல்லுங்க. அந்த செகண்ட் ஒன் சொன்னீங்க இல்லையா, ஆகமக, அது மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? அதாம்மா, ஆதேசம்னா சத்ருவத் ஆதேசா. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு ரெண்டு பதங்களை கனெக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னாக்கா, ஏற்கனவே இருக்கக்கூடிய எழுத்த எடுத்துட்டு புதுசா நூத்தனமான ஒரு எழுத்தானது உதயமாகும். இது அப்படியே ஆப்போசிட். மித்ரவத்து, மித்ரவத்து நண்பனை போல என்ன பண்ணுனாக்கா, ஏற்கனவே ரூபத்தை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம எக்ஸ்ட்ராவா ஒரு அக்ஷரமானது வந்து சேரும். அதுதான் பட்டன். உதாரண காமிச்சனே, பட்டன் பிளஸ் அஸ்தி அப்படின் போது எப்படி வந்திருக்கு ரூபம், பட்டன் அஸ்தி, எதையும் டிஸ்டர்ப் பண்ணலையே, அதுதான் ஆகமஹா. ஓகே ஓகே, நன்றி சார், தன்யவாதம். புரியுதா, எல்லாருக்கும் புரியுதா? புரியுது சுவாமி. புரியுது சுவாமி. சந்தி அப்படின்னும் போது ஸ்லோவா தான் போக முடியும், பொறுமையா தான் போக முடியும். அதனால உங்களுக்கு எல்லாம் புரியணும், நடத்துறது பெரிய இது இல்ல, எல்லாருக்கும் அது வந்து புரியுற மாதிரி இருந்தாதான் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். புரியுது சுவாமி. சுவாமி, the previous class உற்பத்தி ஸ்தானான்னு இருக்கு இல்லையா, அத கொஞ்சம் தமிழ்ல சொல்வீங்களா? கண்டக தாலோ